கார்த்திகை மாசம் பிறந்ததனால் பட்டருக்குன்னே ஏற்பட்ட உற்சவம் அற்புதமான கைசிக விருத்தாந்த உற்சவம். திருக்குறுங்குடி எபெருமானுக்காக கைசிக பண்ணிழைத்து நம்பாடுவான்கிற பெரியவன் பாடினார். கைசிகம்ங்கிறது பண், ஒரு ராகம். இந்த ராகத்துல எசைத்து பாடினதுனாலே கைசிக புராணம்னு சொல்லுகிறோம். அதைத்தான் பட்டர் சாதித்தார். அன்னைக்கு பெருமாள் ராத்திரி முழுக்க 360 போர்வை சாத்திக்கிறார். அத்தனை பூர்வை சாத்தரார், அத்தனை போர்வையை களையிறார். அப்புறம்தான் கைசிக மகாத்மியம் கேட்டு முடித்த ஆனந்தத்தோட பட்டரை பிரம்மரதத்திலே ஏற்றி விட்டு தான் தன்னுடைய இனியா நிலை எழுந்தொழி மேலப்படியில மேல ஏறார். அத கற்பூரப்படியேத்தம்னு சொல்லுவார்கள். இதை சேவிக்கிறதுக்கு தான் விஜயநகரத்து மன்னன் ஓடி வந்தான். இன்னைக்கும் கண்ணாடி கூண்டுக்குள்ளே பொம்மை ரூபத்தில் அவர்களும் சேவை சாதிக்கிறார். விக்கிரகத்து ரூபத்திலே இவன் வர்றச்சே இது கார்த்தால வழக்கம் வச்சிருக்க 5:45 அநேகமா புறப்பாடாச்சுன்னா 5:45 6:15 அந்த இடத்துல படியேத்த உற்சவம் நடந்துரும். விடியற் கார்த்தால உற்சவம். விஜயநகரத்திலேருந்து வந்து சேர்றவன் வர்றதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் தாமதம் ஆயிடுது. கற்பூர படியேத்தம் அடியார்கள் கையில நிறைய கற்பூரம், பச்சை கற்பூரங்களை வச்சுருப்பா. பச்சை கற்பூரம் எல்லாம் தூவ பெருமாள் மேல ஏறார். கடைசி படியில திருவடியை வச்சுட்டார். அப்ப வந்து சேர்ந்தார் ராஜா. சேவிக்கணுமே, இந்த உற்சவத்தை எப்படியான சேவிக்கணும்னு வெகுகாரத்துக்கு அப்பால் வந்திருக்கிறேன். 10 நிமிஷம் தானே, நான் தானே ராஜா, எத்தனை மண்டபம் கட்டியிருப்பேன், கொப்பனாரியன் நான் சொல்லித்தானே கொழுந்தே வச்சான். அதனால ஒரு 10 நிமிஷம் கீழே இறக்கி அந்த 6 படிக்கட்டு மறுபடியும் ஒரு தடவை சேவை பண்ணி வச்சுட்டேன்னா திருப்தியா சேவிச்சுட்டு போடுவேன்னா ராஜா. இருந்த அர்ச்சக சுவாமி தெரிவித்தா, நீ ராஜா அவ்வளவே, ஆனா ராஜாதிராஜன் ஆருக்காகவும் திரும்ப எழுந்துடுவதில்லை. ஒரு தடவை பெருமான் மேல ஏறினதே தவிர உமக்கு ஆசை இருந்தால் அடுத்த ஆண்டு இதே உற்சவத்தை சேவிக்கலாம் சொல்லிட்டா சுவாமிகள்லாம். நாம இருந்தா பிராப்தி இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு சிரிச்சுட்டு அடுத்த வருஷம்லாம் முடியுமோ முடியாதோ அப்படின்னு கோவிச்சுன்னு வெளியில போடுவோம். இது நம்முடைய வழக்கம். ஆனா ராஜா சகல காரியங்களையும் துறந்தான். ராஜாங்கிறவன் எவ்வளவு பொறுப்பில் இருக்க வேண்டிய பதவி. ஒரு வருஷ காலம் இடத்தை விட்டு அசையாமல் காத்திருந்து அடுத்த ஆண்டு கைசிக துவாதிசி எண்ணுக்கு பெருமானுடைய கற்பூரப்படியேத்தம் சேவிச்சுட்டு திரும்ப போனான்னு சரித்திரம்.